திருச்சிற்றம்பலம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 42வது பாடல். கதி அடியேற்கு உன் கடல் தந்தருளவும் ஊன் கழியா விதியடியேனை விடுதி கண்டாய். வெண் தலை முழையில் பதியுடை வாழ் அற பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதி நெடு நீரில் குளித்தொழிக்கும் சடை மன்னவனே. என்னுடைய பதவுரை: வெண்தலை முழையில் பதியுடை வாழ் அற. வெண்மையான தலையில் சிவபெருமானுடைய ஜடாபாரத்திலே வெண்தலை இருக்கிறது. அந்த வெண்தலையில் துளைகள் இருக்கின்றன. இப்போ கண் இருக்கிற இடம், வாய் இருக்கிற இடம்லாம் துளை இருக்குமா இல்லையா? ஆகவே அந்த துளையில் தங்குதலையுடைய ஒளி பொருந்திய பாம்பு. அந்த பள்ளத்தில் போய் இந்த பாம்பு உட்காந்துருக்கு. பார்த்து இறை பைத்து அஞ்சி சுருங்க. அந்த பாம்பு எதிரே இருக்கின்ற சந்திரனை பார்க்கிறது. பார்த்து சந்திரனை பார்த்து அதுக்கு பகை, அதனால் அதை விழுங்கிடலாமான்னு ஒரு படம் எடுக்குது. அப்புறம் திடீர்னு அதை சுருக்கிக்கிட்டு பயந்து கொண்டு சுருக்கி கொள்ள. இறை பைத்துன்னா, இறைனா கொஞ்சம்னு அர்த்தம், சிறிது. பைத்துன்னா படம் எடுத்து, மறுபடியும் முழுமையாக படம் எடுக்க முடியாமல் பயந்து அந்த படத்தை சுருக்கி கொள்ள அப்படின்னு பொருள். மதி பார்த்து அஞ்சி, இப்படி பாம்பு பார்த்து அஞ்சி ஒடுங்க அதை பார்த்த மதி சந்திரன் பயந்து, அதுக்கு உண்மையிலேயே பயந்து அந்த கங்கையாகிய நீரில் மறைந்து கொள்கிறது அந்த சந்திரன். அப்படிப்பட்ட சடையினை உடைய சிவபெருமானே, மன்னவனே, அடியேற்கு உன் கடல் தந்தருளவும். இவ்வளவு சிறப்புகள் மிகுந்த உன்னுடைய ஜடாபாரத்தில் இந்த அற்புதம் நிகழ்கிறது. அப்படிப்பட்ட அற்புதங்களையெல்லாம் நிகழக்கூடிய ஜடாபாரத்தையுடைய சிவபெருமானே, நீ உனது கருணையினாலே உனது திருவடியை எனக்கு வழங்கி அருளவும். ஊன் கழியா, அந்த திருவடியின் மேலே பற்று வைக்காமல் என்னுடைய உடலின் மேலே இந்த ஊனுடலை மீது பற்று வைத்து இருக்கின்ற விதியடியேனை, இப்படி பற்று வைத்திருப்பதற்கு காரணம் என்னுடைய பிராரத்துவ காரணம், பிராரத்துவ வினை, ஊழ்வினைதான். ஆகவே அப்படி இந்த உடலின் மீது பற்று வைத்து இருக்கின்ற அந்த வினை காரணமாக நான் பற்று வைத்திருக்கிறேன். என்னை கைவிட்டு விடுவாயோ? நிச்சயமாக என்னை கைவிட்டு விடக்கூடாது, என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய பதவுரை. இதனுடைய சிந்தனைகளை நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். வெண்தலை முழையில் பதியுடை வாழ் அற. வெண்தலை, வெள்ளை நிறமான தலையில் உள்ள துளையில் தங்கியுள்ள ஒளி பொருந்திய பாம்பு. வாழ்னா ஒளி பொருந்தியன்னு அர்த்தம். வாழ் அறன்னா பாம்பு ஆற்றல் மிகுந்த, வீரியம் மிகுந்ததாக இருக்கிறது. வாழ் அறன்னா ஒளி பொருந்திய பாம்பு. வெண்தலை, அதிலே முழை என்பதற்கு குகை என்று பெயர், குகை என்று பொருள். அதில் இருக்கக்கூடிய அந்த பள்ளம் இருக்கு இல்லையா, கண் இருக்கிற இடம் அல்லது வாய் இருக்கின்ற இடம், அந்த இடம் பள்ளமாக இருக்குது. அந்த இடத்துல அந்த பாம்பு உட்கார்ந்துருக்கு. அந்த வெண்தலையை தன்னுடைய தலையின் மேலே சூடிக்கொண்டிருக்கிறான் சிவபெருமான். இந்த வெண்தலை எப்படி சிவபெருமானுக்கு வந்தது அப்படின்னா, தார்காவன லீலை நம்ம நிறையா சொல்லியிருக்கிறோம். தார்காவனத்தில் இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் அபிசார ஹோமம் செய்து அதிலிருந்து வந்த பொருள்களையெல்லாம், கெட்ட பொருள்களையெல்லாம் சாமி மேலே ஏவிட்டு இறைவனை கொல்லுமாறு பணித்தார்கள். அதில் வந்தது வெண்தலை. அது அஹான்னு சிரிச்சுட்டு வந்துச்சான். அண்ட பகிரண்டமும் நடுங்குச்சான்.
அந்த வெண்தலை சிரித்தது. அதை வாங்கி மெதுவாக தூக்கி தலையில் வச்சுக்கிட்டார். அந்த அந்த வெண்தலை தலையிலே இருக்கிறது. ஜடாபாரத்தில் தன்னை தாக்க வந்தவனை தலையின் மேலே வைத்து காப்பாற்றினார். அது வெண்தலை முழையில். முழைன்னா குகைக்கு முழை என்று பெயர், அல்லது துளை என்றும் சொல்லலாம். குகை, இங்கே பள்ளமாக ஒரு குகை போல இருக்கிறது, அதில் இந்த பாம்பு இருக்கிறது. பாம்பு எப்படி வந்தது? வெண்தலை வந்தது இந்த தார்காவன லீலையிலிருந்து வந்தது. இந்த பாம்பு எப்படி வந்ததுன்னா, இந்த பாம்பு கருடனுக்கு பயந்து சிவபெருமானிடம் அடைக்கலம் அடைந்தது. உடனே அதுக்கு அடைக்கலம் கொடுத்து தலையில் தூக்கி வச்சுக்கிட்டார் சாமி. இன்னொன்று, முனிவர்களுடைய யாகத்திலும் பாம்பை அனுப்பினார்கள். கருடனுக்கு பயந்து வந்த பாம்பு ஒன்று. இன்னொரு பாம்பு தாருகாவனத்திலே அந்த முனிவர்கள் அனுப்பிய வேள்வியிலிருந்து அனுப்பிய பாம்பு. அது சாமியை கொல்ல வந்துச்சு. அதையும் தூக்கி, அதையும் அகப்படுத்தி, அதையும் வலிமை குன்றச் செய்து தனக்கு ஆபரணமாக அணிந்து கொண்டார். ஆக தன்னை அடைக்கலமாக அடைந்தவர்களுக்கும் ஆதரவு கொடுத்தார். தன்னை அழிக்க வந்தவர்களுக்கும் சுவாமி ஆதரவு தந்து அவர்களை தன்னுடைய ஜடாபாரத்தில் அணிந்து கொண்டு அழகான அணிகலன்களாக மாற்றினார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த தலையில் இருக்கின்ற ஜடாபாரம் அமைந்திருக்கிறது. வெண்தலை முழையில் பதியுடை வாளர. பதின்னா அந்த பாம்பு தங்கி இருக்கின்ற இடத்துக்கு பதி என்பது தங்கி இருக்கின்ற இடம். அப்போது அந்த துளையிலே பாம்பு தங்கி இருக்கிறது. ஒளி மிகுந்த பாம்பு. பார்த்து இறை பைத்து அஞ்சி சுருங்க. அருகில் உள்ள திங்களை பார்த்து உணர்ந்து சிறிது படம் விரித்து பின் அஞ்சி சுருக்கி கொள்ள. இதே கருத்தை இன்னொரு இடத்துலையும் நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்லியிருக்கார். மென்முயற்கரையின் அரும்பர நேர் வைத்து அணிந்தாய். பாம்பையும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று நேராக பகை தீர்த்து ஆட்கொண்டாய் அப்படின்னு அதுக்கு பொருள் நீத்தல் விண்ணப்பத்தில் இன்னொரு இடத்துல இருக்குது. இந்த பாம்பு படம் எடுத்தது திடீர்னு படத்தை சுருக்கிக்கிட்டு பயந்து ஒடுங்குச்சு அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. எதனால்? பாம்பு சந்திரனை கண்டு பயப்படாது, பாம்பை கண்டு தான் சந்திரன் பயப்படும். இந்த பாம்பு விரிவாக படம் எடுக்க தொடங்கியது சந்திரனை கபலீகரம் செய்யலாம் என்று நினைத்தது. ஆனால் தான் இறைவனுடைய திருமுடியிலே இருக்கிறோம், நமக்கு பகைமை உதவாது, இறைவனுக்கு அது அந்த குணம் சமாதானமாக இருக்காது, ஆகவே நாம் படத்தை எடுப்பதை சுருக்கி கொண்டு நாம் ஒடுங்க வேண்டும் என்று இறைவனுக்கு பயந்து அது சுருக்கி கொண்டது. பகை குணம் காரணமாக படம் எடுத்தது. பிறகு தான் சார்ந்திருக்கும் தலைவனை நினைத்து அது அஞ்சி சுருக்கி கொண்டது. இப்போது இதை பார்த்து மதி என்ன செய்கிறது? மதி பார்த்து இப்படி பாம்பு படம் எடுத்து சுருக்கிக்கிட்டு அந்த தலையிலே போய் ஒடுங்கி தனது இருப்பிடமாக வைத்துக்கொண்டு ஒடுங்கியது. அதை பார்த்த சந்திரன் இந்த பாம்பை பார்த்து பயந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கங்கை நீர் பிரவாகமாக அவருடைய தலையிலே இருக்கிறது, அதுக்குள்ளே போய் மறைஞ்சிடுச்சான். அப்போ பாம்பு அந்த வெண்தலையிலே இருக்கக்கூடிய குகை போன்ற பகுதிகளிலே மறைந்து கொண்டது. சந்திரன் தண்ணீருக்குள், கங்கை தண்ணீருக்குள் மறைந்து கொண்டு பயந்து மறைந்து கொண்டார். ஆகவே அப்படிப்பட்ட சடையை உடைய மன்னவனே. சடை என்பது இங்கு ஞானமே அவருக்கு சடையாக அமைந்துள்ளது. அது விரிந்துள்ளது, அவருடைய சர்வ வியாபகத்தன்மையை குறிக்கிறது. அவருடைய சிவந்த மேனிக்கு தகுந்தது போல சிவந்த சடையாக அது விரிந்திருக்கிறது. இப்படி பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக அந்த சடை அமைந்திருக்கிறது. அரவு தங்குவதற்கு சிவபெருமானுடைய பார்வையில் இது பாம்பினுடைய பார்வையிலே சந்திரன், சந்திரனுடைய பார்வையிலே பாம்பு. இங்கு இறைவனுடைய பார்வையிலே பாம்பு தங்குவதற்கு வெண்மையான தலையையும் கொடுத்திருக்கார், அது தங்கிறதுக்கு. அதே போல் சந்திரன் தங்குவதற்கு கங்கை நீரை தந்திருக்கிறார். இப்படி பகைமை ஒழித்து
ரெண்டும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு தனது சடையை அவர் இடமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவனுடைய சன்னதியிலே பகைமை ஒழிந்து இந்த உயிர்களெல்லாம் வாழுகின்றன என்ற கருத்து இதிலிருந்து நமக்கு பெறப்படுகிறது. இந்த சடை மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் தாங்கள் முடிசூடி கொண்டால் கிரீடம் அணிந்து கொள்கிறார்கள். சிவபெருமான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அவன் இந்த சகல பிரபஞ்சத்துக்கும் அவனே தலைவனாக இருக்கிறான். அவனுடைய கிரீடம் என்ன, அவனுடைய மணிமுடி என்ன அப்படின்னா சடை தான். அந்த சடை ஞானமாகிய ஞானத்தையே அவன் சடையாக அணிந்திருக்கிறான். ஞானத்தினாலேயே இந்த பிரபஞ்சத்தை அவன் நிர்வகிக்கிறான் என்ற கருத்து அதிலிருந்து பெறப்படுகிறது. சிறந்த செங்கோல் ஆட்சியில் பசுவும் புலியும் ஒரு திரையில் நீர் உண்ணும் என்று நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்லுகின்றன. அதுபோல பாம்பும் சந்திரனும் தன்னுடைய மன்னவனாகிய சிவபெருமானுடைய சன்னதியில் பகைமை ஒழிந்து ஒரே இடத்தில் வாழ்கின்றன என்று பெருமான் இதில் சொல்லி அடிகிறார்கள். இப்படிப்பட்ட சடையினையுடைய ஞானமே வடிவான சிவபெருமானே, ஞானத்தை சடையாக அணிந்தவனே, பகைமை ஒழித்து உயிர்களையெல்லாம் பரிபாலிக்கின்ற அருளுள்ளம் கொண்ட சிவபெருமானே, நீ உன்னுடைய கருணையினால் அடியேற்கு உன் கடல் கதி தந்தருளவும். கதின்னா இங்கே புகலிடமாக, அடியேனாகிய எனக்கு உனது திருவடியையே புகலிடமாக வழங்கி அருளவும். அப்படி அருள் புரிந்த பின்பும் இந்த இடத்துல தான் திருப்பெருந்துறை நிகழ்வு சொல்லப்படுகிறது. மாணிக்கவாசக பெருமான் இறைவனை தேடி திருப்பெருந்துறைக்கு செல்லவில்லை. அவர் தொண்டியை நோக்கி குதிரை வாங்க சென்று கொண்டிருந்தார். இறைவன் அவனுடைய கருணையின் காரணமாக தொண்டி நோக்கி சென்று கொண்டிருந்தவரை திருப்பெருந்துறையிலே நிறுத்தி ஆட்கொண்டான். அதைத்தான் சொல்றார், அடியேற்கு உன் கடல் கதி தந்தருளவும். அந்தரத்து இழிந்து வந்து அழகமர்பாளையில் சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்தருளியும். சிவபெருமான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனாக கைலையம்பதியிலே வாழ்கிறான். அவன் அருபரத்தொருவன், அவனுக்கு உருவம் இல்லை. அருபரத்தொருவன் அவனில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையே என்று ஒரு இடத்துல சொல்கிறார். அப்படி சிவபெருமான், உருவமில்லாத சிவபெருமான் மாணிக்கவாசகருக்காக உருவம் எடுத்துக்கொண்டு அந்தரத்து இழிந்து வந்து, அந்தரம்னா இந்த மாய்க்கு அப்பாற்பட்ட இடத்துலேருந்து அங்கேருந்து இறங்கி வந்து, இழிந்து வந்துன்னா இறங்கி வந்து, ஒரு மரங்கள் நிறைந்த இடத்துல அவர் குருநாதனாக வீற்றிருந்தார் அப்படி சொல்கிறார். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். உன் கடல் கதி தந்தருளவும், உன்னுடைய திருவடியாகிய நான் புகலிடமாக அடையக்கூடிய திருவடியை நான் கேட்காமலே எனக்கு நீ வழங்கி அருளவும். அப்பொழுது நான் என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் உன்னிடமே ஒப்படைத்து விட்டேன். அன்றே என்ற ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இன்றோர் இடையூறு எனக்குண்டோ எண்டோள் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. எல்லாவற்றையும் அவர் அந்த திருவடிக்கே ஒப்படைத்து விட்டார். அப்படி ஒப்படைத்த பிறகும் கூட இன்னும் பிராரத்தனை எனக்கு இருக்கு போல இருக்கு. நீ என்னை நான் கூப்பிடாமலே அறைகூவி ஆட்கொண்டு அருளினாய், எனக்கு உன்னுடைய திருவடியை தந்தாய், நானும் என்னை முழுதுமாக உனக்கு ஒப்படைத்து விட்டேன். அப்படி இருந்தும் கூட என்னுடைய பிராரத்துவ வினையின் காரணமாக இந்த உடலிலே இருக்கக்கூடிய, உடல் மீது எனக்கு இருக்கக்கூடிய பற்று என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட என்னை நீ கைவிட்டு விடுவாயா? கைவிட்டு விடக்கூடாது, என்னை காப்பாற்ற வேண்டும். அப்போது இந்த ஊனுடலை நான் போக்காமல் இருக்கிறேன். இப்படி ஊனுடலை போக்காமல் இருப்பதற்கு காரணம் எனது ஊழ்வினை, என்னுடைய பிராரத்துவ கர்மம். பிராரத்துவம் என்னை வந்து தாக்குகிறது. ஆகவே என்னை கைவிட்டு விடாதே. இப்போது ஒரு செய்தியை பார்க்குறார். திருப்பெருந்துறையில் சிவபெருமான் வந்து ஆட்கொண்ட பிறகு இந்த உடல் மீது இருந்த தேவையில்லாத பற்று நீங்கி இருக்க வேண்டும். ஆனால் இந்த பற்று நீங்கவில்லை.
அதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவர் நினைக்கிறாரு, இறைவன் வந்து தரிசனம் செய்த பிறகும் நமக்கு எந்த துன்பமும் வந்திருக்கக்கூடாது. அப்படி வந்திருப்பதற்கு காரணம், நமக்கு பிராரத்துவம் இன்னும் அனுபவிக்க வேண்டியது இருக்கு போல இருக்கு. அப்போ பிராரத்துவம் இன்னும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று அவர் நினைக்கிறார். அப்போ நினைக்கும் பொழுது, பெருமானே உன்னுடைய திருவடியை நீ தந்து விட்டாய், உன்னுடைய காட்சி எனக்கு கிடைத்து விட்டது, எனது உடல் பொருள் ஆவியெல்லாம் உனக்கு ஒப்படைத்து விட்டேன். அப்படி இருந்தும் கூட நான் இன்னும் உடலின் மீது பற்று வைத்து அலைகிறேன், இன்னும் உண்டு உடுத்து இங்கு இருப்பதானேன் போரேறேன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார். அப்படி நான் உண்பதிலும் உடுத்துவதிலும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறேன். இப்படி இருப்பதற்கு காரணம் என்னுடைய பழைய வினையாக இருக்கும். அந்த பழைய வினையை நீக்கி என்னை காப்பாற்ற வேண்டும். அந்த பழைய வினை என் மீது செயல்பட்டால் அந்த பழைய வினைக்கு நான் ஆட்படாமல் என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, என்னை விட்டுவிடாதே என்று இந்த பாடலை சொல்லுகிறார். அப்படி சாமி இந்த உலகத்தில் வச்சுட்டு போனதுக்கு காரணம் வேற. அவரே சொல்லுகிறார், மாணிக்கவாசகரே சொல்லுகிறார், கோலம் ஆர்தரு பொதுவினில் வருகன ஏல என்னை ஈங்கொழித்தருளி, அழகு மிகுந்த தில்லைக்கு வா அப்படின்னு உத்தரவு போடுறான் சாமி. கோலம் ஆர்தரு பொதுவினில் வருக என அங்கே திருப்பெருந்துறையிலேயே ஒரு உத்தரவு கிடைக்கிறது மணிவாசக பெருமானுக்கு, நீ அழகு மிகுந்த தில்லைக்கு வா அப்படின்னு உத்தரவு போட்டு சாமி உருக்கறந்து மறைந்து போகிறார். அப்போது சுவாமி மாணிக்க வாசகரை இந்த உலகத்திலே இருத்தி வைப்பதற்கு காரணம், இந்த உலகத்திற்கு திருவாசகத்தை தர வேண்டும், திருக்கோவையாரை தர வேண்டும், சைவ நெறிகளை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் மாணிக்கவாசகர் மூலமாக. ஆக எல்லா நிகழ்வுகளையும் நிகழ்த்துவதற்காக சில காலம் இந்த பூமியிலே நீ தங்கியிரு அப்படின்னு. அப்போது இறைவன் தன்னுடைய திருவடியை காட்டிய பிறகும் ஒருவனுக்கு எந்த விதமான துன்பமும் வருவதற்கு காரணமில்லை, இந்த உடல் வாழ்க்கையை நீட்டித்து கொண்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இறைவனுடைய நோக்கம் வேறு மாதிரியாக இருந்தது. எப்பொழுது ஒரு கன்றானது தாய்மடியில் ஊட்டி கொண்டிருக்கின்ற கன்றை நாம் பால் கறப்பதற்காக இழுத்து கட்டினாலும் அந்த கன்றுக்கு அந்த பாலினுடைய நினைவு மிகுதூர்ந்து நாம் கட்டிய கயிற்றை அறுத்து கொண்டு ஓடிப்போய் அந்த பாலை குடிக்க அந்த கன்று ஓடுவது போல, இறைவனிடமிருந்து பெற்ற பேரானந்த பெருவாழ்வை உடனடியாக பெற்றுவிட வேண்டும் என்று இவர் நினைப்பதனால, ஒருவேளை ஊழ்தான் இப்படி என்னை வருத்துகிறதோன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் உண்மையில் ஊழ் அவரை வருத்தவில்லை. இந்த உலகத்தில் வைத்துவிட்டு போனதற்கு காரணம், சிவபெருமான் ஒரு காரணத்தோடு இங்கு இருக்கச் செய்திருக்கிறான். அது திருவாசமாகிய தேன் இந்த உலகத்து மக்களுக்கு தரப்பட வேண்டும். அந்த திருவாசமாகிய தேனானது தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கும். நம்மை சூழ்ந்திருக்கின்ற தலைகளை அனைத்தையும், பெரிய துன்பத்தையும் பிறவி துன்பத்தையும் நீக்கும். அது எல்லை மறுவா நெறியளிக்கும். இந்த எல்லை மறுவா நெறியளிக்கக்கூடிய திருவாசகம் என்னும் தேனை சிவபெருமான் மாணிக்கவாசகர் மூலமாக தருவதற்காக மாணிக்கவாசகரை இந்த மண்ணுலகத்திலே வைத்துவிட்டு சென்றார். மாணிக்கவாசகர் அந்த பேரானந்த எதுவும் எனக்கு வேண்டாப்பா, உன்னுடைய பேரானந்தம் மட்டும்தான் எனக்கு வேண்டும். ஒரு குழந்தை அடம் பிடிப்பது போல, ஒரு குழந்தை தான் விரும்பிய பொருளை பெறுவதற்காக காலையும் கையையும் உதைத்து கொண்டு கதறுவதைப் போல, அழுவதைப் போல, அந்த பொருள் தனக்கு கிடைக்கும் வரை ஓயாமல் போராடுவது போல, மாணிக்கவாசகரிடம் அவனுடைய திருவடி இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக மாணிக்கவாசகர் இவ்வாறு துடித்து துடித்து அலறி அலறி ஆடியும் அலறியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதனும் படியை ஆகினல் இளையரா அன்பில் பசுமரத்தானி அரைந்தாற் போல கசிவது பெருகி கடலிடம் அருகி அவர் பல்வேறு விதங்களில் தன்னுடைய உணர்வுகளை இந்த பாடலின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆகவே இப்படிப்பட்ட கடல் கதி அடியேற்கு தந்தருளிய பின்பும் இந்த திருவடியை பெற்றாது ஊனுடலையே பற்றி கொண்டிருக்கின்ற எனது கீழ்மையைக் கண்டு என்னை கைவிட்டு விடாதே, என்னை காப்பாற்றி அருள்க என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறார். இதில் பிரபஞ்ச வைராக்கியம் மிகச் சிறப்பாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஊன் கழியா விதியடியேன் என்று சொன்னதினால இந்த ஊனின் மீது பற்று வைப்பது தவறு, இந்த பற்றிலிருந்து நீங்கி பெருமானை உன் மீது பற்று வைக்க வேண்டும் என்ற கருத்து இதில் வெளிப்படுவதனாலே பிரபஞ்ச வைராக்கியம் மிகச் சிறப்பாக இந்த பாடலின் மூலம் நமக்கு சொல்லப்படுவதை நாம் அறியலாம். இந்த பாட்டை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம்.
கதி அடியேற்கு உன் கடல் தந்து அருளவும் ஊன் கழியா விதியடியேனை விடுதி கண்டாய் வெண் தலை முழையில் பதியுடை வாளர பார்த்து இறை பைத்துச் சுருங்க அஞ்சி மதி நெடு நீரில் குளித்தொழிக்கும் சடை மன்னவனே. திருச்சிற்றம்பலம்.